ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா நான் சொன்னேன்னு சற்றும் யோசிக்காமல் என்னுடைய கரங்களை தொட்டு விட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து நீ வியந்து மகிழ்ந்து குதூகலிக்க போகிறாய் என் செல்லமே. நீ ஆசையாய் நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த, நீண்ட நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த, இப்போது உனக்கு அவசியமான ஒரு விஷயத்தை தான் நாளை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். அதை என் கரங்கள் மூலமாக உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் என்னுடைய கைகளை தொடச் சொன்னேன் என் செல்லமே. எவ்வளவோ விஷயங்களை நீயும் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்த. ஆனால் எல்லா வாய்ப்புகளும் கை நழுவி போய் மனச்சோர்வு மட்டுமே இப்போது உனக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சதாலதான் உன்னுடைய கவலைகளை எல்லாம் உன்னிடமிருந்து விரட்டி அடிப்பதற்காக உன் சாயப்பா நானே வந்து விட்டேன் என் செல்லமே. நிம்மதி என்ற நிழல் சூழ்ந்து இனி உன் வாழ்வில் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா கைகூடி வரும்படி நான் என்னுடைய அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். அணை உடைஞ்சு போனா அணையிலிருந்து வெளிப்படக்கூடிய நீரானது எப்படி அழிவை தருமோ அதே போலதான் உன்னுடைய மனசு உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன செயலை செய்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை தராது அல்லவா? மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் பேசக்கூடிய வார்த்தைகளும் கூட மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதாகவும் உனக்கு இழிவை தரக்கூடியதாகவும் தானே இருக்கும். அதனாலதான் எக்காரணம் கொண்டும் எதுக்காகவும் யார நினைச்சும் மனசுடைஞ்சு போகாதுன்னு நான் சொல்றேன். வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டாலும் சரி, அல்லது நீ தோற்று போனாலும் சரி, அல்லது நீ தடுக்கியே விழுந்தாலும் சரி, உன்னை தூக்கிவிட யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. நீ நிமிர்ந்து நடந்தா கூட உன்னை தடுக்கி விடுறதுக்கு பல பேர் வருவாங்களே தவிர நீ கீழே விழுந்துட்டா உன்னை காப்பாத்தணும்னு ஒருத்தர் கூட ஓடி வருவது என்பது இந்த கலியுக காலத்தில் அபூர்வமான விஷயம். அதனாலதான் சொல்றேன், யாரையும் எதுக்காகவும் எப்போதும் எதிர்பார்க்காத. எல்லாமே உன் கரங்களிலிருந்து நீயாக செய்யும்படி பார்த்துக்கிட்டினா மாபெரும் சக்தியான இந்த பிரபஞ்சத்தின் சாயப்பா உனக்கு துணையா இருப்பேன். என்னை விட வேறு யாராவது சக்தி மிகுந்தவர்கள் உனக்கு துணை வேண்டுமா? வேண்டாம் தானே? நிச்சயம் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் முடிச்சு கொடுக்கக்கூடிய திறமையும் சக்தியும் நிறைந்த உன் சாயப்பா உனக்கு தேவையானதை அழகா செஞ்சு கொடுப்பேன். குற்றம் பார்த்தால் சுற்றங்களை அருகில வச்சுக்கவே முடியாது. யார் என்ன செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு கண்டுக்காம கடந்து போக கத்துக்கோ. நீ எதிர்பார்த்த எல்லா செல்வ வளங்களையும் நான் உனக்கு கொடுப்பேனேன் செல்லமே. எவ்வளவு சங்கடம் வந்தாலும் சரி, எதையும் பெருசா நினைக்காம, எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம, மனசளவுல சஞ்சலப்படாம எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்வில் உயர்ந்து வருவதற்கு முயற்சி செய். இல்ல, என்னால எழவே முடியல, எப்போது பார்த்தாலும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்து என்னை அமுக்கி ஆட்கொள்கிறதுன்னு நினைச்சினா கலங்காதே. உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன். தாழ்ந்தவர்கள் எப்போதும் தாழ்ந்தே இருந்திட மாட்டார்கள். தாழ்ந்தவன் உயர்ந்திடுவான், உயர்ந்தவன் தாழ்ந்திடுவான் என்பதுதானே உண்மை. காலமானது நடந்து முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி படைச்சது. இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் கூட விரைவில் உன் வாழ்க்கையில மாறதான் போகுது. நாளை விடியலை என் அருளால் உனக்கான சந்தோஷ விடியலாக நான் மாத்தி காட்ட போறேன். இது நாள் வரை நீ அடைந்த துன்பங்களும் கடந்து வந்த துன்பங்களும் கூட மறைஞ்சு போய் இனி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும். தேவையில்லாமல் கலக்கம் கொள்ளாதே என் செல்லமே. நீ என்னிடம் வருவதற்கு முன்பாகவே உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய யோசனைகளையும் குழப்பத்தையும் கலக்கத்தையும் எல்லாமே நான் அறிவேன். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெருசு கிடையாது. நீ என்னை நம்பி வணங்கி வேண்டுதல் செய்தாயல்லவா? என் கரங்களின் மூலமாகவே உனக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உனக்கான வருங்காலத்தை நாளைய நல்லதொரு விடியலோடு தொடங்கி வைக்க போறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக மட்டும்தான் நடக்கும். இத்தனை நாட்களாக பின்னுக்கே போய்கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில இப்போது நான் முன்னுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக வந்துவிட்டேன். சூறாவளியாக உன் வாழ்க்கை மாறப்போது. எல்லா சந்தோஷங்களும் இனி நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் இழக்காத. உனக்கான பொற்காலம் விரைவில் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.